Welcome to Industrial Program. Embedded System. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். ஓகே, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்பெடட் சிஸ்டத்தை மூணாக பிரிச்சிருக்காங்க. 8-bit எம்பெடட் சிஸ்டம், 16-bit எம்பெடட் சிஸ்டம், 32-bit எம்பெடட் சிஸ்டம். இந்த 8-bit பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. 16-bit பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. 32-bit பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் எம்பெடட் சிஸ்டம் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை பார்த்தா உங்களுக்கு புரியுதா? இது ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்யூட், அதாவது 1-bit மெமரி டிவைஸ். ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் எய்தர் 1 ஸ்டோர் ஆகும் இல்லை 0 ஸ்டோர் ஆகும். வாட் இஸ் மீன் பை பிட்? பிட்னா என்ன? யாரோ சொல்ல முடியுமா? 1-bit மெமரி டிவைஸ் எதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் அ 1-bit மெமரி டிவைஸ். அதாவது ஃப்ளிப் ஃப்ளாப் அதோட அவுட்புட் எல்இடி ஆனில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை தடவை ஆன் பண்ணாலும் எல்இடி ஆனில் தான் இருக்கும். எல்இடி ஆஃபில் இருக்கும்போது எத்தனை தடவை ஆன் பண்ணாலும் எல்இடி ஆஃபில் தான் இருக்கும். அதாவது ஒரு பிட்டு மெமரியை ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 1 பிட்டில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆன் ப்ராசஸ் பண்ண முடியும், எய்தர் ஆஃப் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் மோட்டாரை ஆன் பண்ண முடியும், இல்லை மோட்டாரை ஆஃப் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஒரு மோட்டாரை கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நாம் ஆன் அப்படிங்கிற மெமரியை எனேபிள் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை தடவை கரண்ட் போனாலும் மோட்டார் ஆன்லேயே தான் இருக்கும். இதே 0 செட் பண்ணிட்டோம்னா எத்தனை தடவை கரண்ட் போனாலும் மோட்டார் 0லே இருக்கும். ஓகே, 1 பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி தான், 0 அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி தான். அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது 1 பிட்டில், 0 or 1. 2 பிட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளிப் ஃப்ளாப் ஆட் ஆகிருக்கு, 0 0 0 1 1 0 1 1. அதாவது 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ளிப் ஃப்ளாப் ஆட் ஆகிருக்கு. ஒரு ரைட்லேருந்து லெஃப்ட் வழியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 2 2 2ன்னு ஆட் ஆகிருக்கு. அதோட பேஸ் அட்ரஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் 0, ஸோ 0 1 2ன்னு போட்டிருக்கு. 2/0ங்கிறது ஃபஸ்ட்டு பாக்ஸோட வேல்யூ, அதோட வேல்யூ 1. 2/1ங்கிறது அதோட வேல்யூ 2, 2/2ங்கிறது அதோட வேல்யூ 4. ஓகே, இப்போ இந்த 3 பிட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 0 0 1 1 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 111. அதாவது 0 to 7 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னா இந்த 3 ஃப்ளிப் ஃப்ளாப் வச்சு ஒரு மைக்ரோ செகண்டில் நம்மளால் 8 பாசிபிலிட்டிஸை நம்மளால் கொண்டு வர முடியும். 8 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸை நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இந்த 2-bit ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 0 0ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா 2 மோட்டாரும் ஃபேனும் ஆஃபில் இருக்கும். 0 1 கொடுத்துட்டிங்க அப்படின்னா எப்பயுமே மோட்டார் ஆஃபில் இருக்கும், ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்கும். இதே 1 0 கொடுத்துட்டிங்கன்னா மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும், ஃபேன் ஆஃபில் இருக்கும். இதே 1 1 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த மெமரியில் 1 1ங்கிறது ப்ரெசண்ட்டாகவே இருக்கும் இல்லையா? அப்போ மோட்டாரும் ஃபேனும் எப்பயுமே ஆனில் இருக்கும். அப்போ இந்த 2 ஃப்ளிப் ஃப்ளாப் இணையறதுனால நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் சாய்ஸ், அதாவது ஆப்ஷன் கிடைக்குது, 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் எபிலிட்டி கிடைக்கிது. இதே 3 ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது. ஓகே, நம்பர்ஸ் இன் டிஜிட்டல் ஸ்டார்ட் அட் 0. எல்லா நம்பரும் டிஜிட்டலில் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பிட்டு 0ன்னு இருக்கும். 4வது பிட்டு பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். இதே ஃபஸ்ட்டு பிட்டு 1 இருந்துச்சுன்னா 4வது பிட்டு 4 இருக்கும். ஒவ்வொரு பிளாக்லேயும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்லேயும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 3 பிட்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸை 4 plus 2 plus 1 equal to 7. So totally 0 to 7. So we have 8
பாசிபிலிட்டிஸ் இன் 3-bit மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா why it is called as microprocessor. It's process the operation within a 1 microsecond, so it is called as a microprocessor. அதாவது ஒரு மைக்ரோ செகண்டில் அதோட ப்ராசஸை பண்ணி முடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராசஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸை 1 மைக்ரோ செகண்டில் அது எனேபிள் பண்ணி செட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ப்ராசஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ராசஸர். வித்தின் 1 மைக்ரோ செகண்டில் ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுனால மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அ 4-bit பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4-bit சம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ 15 கிடைக்கிது. ஸோ இதோட டிஜிட்டல் வேல்யூ 0 to 15. அப்போ நம்மளுக்கு 16 பாசிபிலிட்டிஸ் வந்து 4-bit கிடைக்கிது. 8-bit சம் ஆஃப் ஃபஸ்ட் 8-bit வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர்னா 255 கிடைக்கிது. 0 to 255 பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 256ன்னு வரும். ஸோ நம்மளால் 8-bit மெமரி டிவைஸில், அதாவது 8 ஃப்ளிப்-ஃப்ளாப் இன்டகிரேட் ஆகிருக்கிற ஒரு சிப்புக்குள்ளே 8-bit மெமரி டிவைஸில் நம்மளால் ஒரு மைக்ரோ செகண்ட்குள்ளே 256 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் 2 ஆப்ரேஷன், 2 ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் 4 ஆப்ரேஷன், 8 ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் 256 ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இதை மனுஷனால் பண்ண முடியாது, இதை மைக்ரோ ப்ராசஸரால் மட்டும் தான் பண்ண முடியும். IC4004 is a 4-bit microprocessor. இந்த 4-bit microprocessorல நம்மளால் 16 நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு 4-bit ஆட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ 15 கிடைக்கிது. 0 to 15 பார்த்தீங்க அப்படின்னா 16 பாசிபிலிட்டிஸு, ஆஃபும் ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ 16 it performs 16 number of different operation or possibilities within a 1 microsecond. ஓகே, இப்போ இந்த சிப்பை யூஸ் பண்ணி ஒரு காரை கண்ட்ரோல் பண்ணால் அந்த காரில் இருக்கிற 16 நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை இது எப்படி வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 16 நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். These all 16 operation or work or error checked within a 1 microsecond by IC4004. ஓகே, இது வந்து 1 மைக்ரோ செகண்டில் எல்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்கா இல்லை எரர் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிடும் இந்த மைக்ரோ ப்ராசஸர் சிப். ஓகே, எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம், ப்ளூடூத் டோர் லாக், ஆட்டோமேட்டிக் கார் இண்டிகேட்டர், ஏர் பேக், ஃபியூயல் இண்டிகேட்டர், ஸ்பீட் மீட்டர், செக்யூரிட்டி அலாரம், GPS, tire pressure monitor, reverse park alarm, interior light system, LED brake light, oil level monitor, safety belt control, ஸ்மோக் கண்ட்ரோல், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், அதாவது ஸ்மோக்கை வந்து லெஸ் ஆக்சைடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், ஆக்சைடை பியூரிஃபை பண்ணோம், அதான் கேட்டலிக் கன்வெர்ட்டர். அதாவது CO2வை பியூரிஃபை பண்ணோம், அதான் கேட்டலிக் கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோர் லாக் கண்ட்ரோல். இது வந்து 16 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷனிங் இன் கார். இதுவே 16-bit ரெஜிஸ்டர் தான் ஒரு மாடலாக 8-bit ரெஜிஸ்டராக கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 8-bit ரெஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு இருக்குது. ரைட் சைடில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு இருக்குது. ஓகே, செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா டிபிஎம்னு இருக்குது. அதாவது ரைட் சைடில் இருக்கிற டயர் ப்ரெஷர் மானிட்டர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆர்பிஎஸ்ங்கிறது ரிவர்ஸ் பார்க் சிஸ்டம், ILSங்கிறது இன்டீரியர் லைட் சிஸ்டம், LBL அப்படிங்கிறது LED பிரேக் லைட்டு, OLM அப்படிங்கிறது ஆயில் லெவல் மானிட்டர், SBC அப்படிங்கிறது சேஃப்டி பெல்ட் கண்ட்ரோல், SCTRL அப்படிங்கிறது ஸ்மோக் கண்ட்ரோல் கேட்டலிக் கன்வெர்ட்டர், SDL அப்படிங்கிறது சேஃப்டி டோர் லாக் கண்ட்ரோல். இதில் நம்ம எல்லாமே ஒன்று செட் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கோம். அதுக்கு நம்ம 255 அப்படிங்கிற வேல்யூவை அந்த 8-bit ரெஜிஸ்டரில் நம்ம மூவ் பண்ணணும். இதே நம்ம 16 அப்படின்னு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா OLM, அதாவது ஆயில் லெவல் மானிட்டர் மட்டும்தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஆயில் லெவல் மானிட்டர் செக் பண்ணிட்டுருக்கோன்னு அர்த்தம். இதே நம்ம 128 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சேஃப்டி டோர் லாக் கண்ட்ரோல் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜ் தான். இது கொஞ்சம் பெருசாலாம் இருக்குது.
நம்ம வந்து ப்ரோக்ராமிங் சைடில் போகும்போது அதை நம்ம இன்னும் டெப்த்தாக நாம் பார்ப்போம். ஓகே, பட் ரியல் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் 8 பிட் ஆர் 32 பிட் ஆப்ரேஷன் தேவைப்படும். 1 பிட்லாம் கண்ட்ரோலாக பண்ண முடியாது. ஓகே, இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபாலோயிங் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, அதாவது லோ காஸ்ட் ஹை குவாலிட்டி. டு டிசைன் யுவர் ப்ராடக்ட் யூ ஹாவ் டு ப்ரிஃபர் லோ காஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், தென் ஒன்லி யுவர் ப்ராடக்ட் சீப்பர் இன் மார்க்கெட். அதாவது நீங்கள் லோ காஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் உங்களோட ப்ராடக்டை லெஸ் காஸ்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் எல்லோரும் எல்லா டெக்னாலஜிலையும் பேசிக் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட். ஃபஸ்ட்டு வந்து ஆதி காலத்து மனுஷன் கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் தான், அதாவது வெப்பம். வெப்பம் வந்து இரும்பில் அதிகமாக கடத்தப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டீலோட எண்டில் ஒரு நெருப்பை ஃபயர் பண்ணி வெப்பம் இன்னொரு எண்டில் வெப்பம் பரவிட்டு இருக்கும்போது அதை சர்க்குலாக ஒரு ரிங்கு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்குமா? கொஸ்டின் மார்க். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் எனர்ஜி மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பாஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சர்க்குலாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி இல்லாத போதும் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக் எனர்ஜி கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா? கொஸ்டின் பாயிண்ட். ஏரில் நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அனுப்புகிறோம், அந்த ஃப்ரீக்வன்சிலாம் ஏரில் இருக்கிற எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸில் ஸ்டோர் ஆகிருக்குமா? ஸோ கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ இப்படிலாம் கொஸ்டின் மார்க் வந்ததன் விளைவு தான் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது டிசைன் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இஸ் 8051 இஸ் அ லக்கி நம்பர் ஆஃப் இன்டெல் டிபார்ட்மெண்ட்? நோ ரைட். 8051 அப்படிங்கிறது லக்கி நம்பர் கிடையாது. 8 அப்படிங்கிறது 8 பிட் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகே, 0 அப்படிங்கிறது டைப் ஆஃப் ரோம். 0னா ரோம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். 1 அப்படின்னா ரோம் இருக்குது. 2 அப்படின்னா ரோமோட அட்வான்ஸ் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. 3 அப்படிங்கிறது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. 4 அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. 8 அப்படின்னா யூவி ப்ரோம். 9 அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரி. ஓகேவா? யூவி ப்ரோமில் நம்மளால் 10,000 டைம்ஸ் வந்து டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ண முடியும். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதை எப்படின்னு அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ சாம்பிளுக்கு சொல்கிறேன். மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க, அந்த ப்ரோக்ராம் எந்த மெமரியில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரோமில் இருந்து தான் ரன் ஆகும், ரேம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 51. இந்த 9 மீன்ஸுங்க ஃப்ளாஷ் மெமரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஃப்ளாஷ் மெமரினா நம்மளால் 1,00,000 டைம்ஸ் வந்து ரோமை எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளால் ரீட் பண்ண முடியும். ரோமை எரேஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரைட் பண்ணிவிட்டு நம்மளால் ப்ரோக்ராமை ரீட் பண்ண முடியும். ரேம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 51 சைஸ் ஆஃப் ரேம் 128 பைட். நம்ம ப்ரோக்ராமோட சைஸ் வந்து 128 பைட்டா 128 பைட் ஆக்குபை பண்ணுமா, இல்லை 256 இல்லை 512 அப்படின்னு பார்க்குறது நம்ம மெமரி சைஸை வந்து இது குறிக்குது. ஓகே, இதே நான் வந்து இதில் இப்போ எனக்கு என்ன டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும்? 8 பிட் ஆஃப் ஆப்ரேஷன் வேணும். நான் வந்து 8 சூஸ் பண்ணிக்கிறேன். 8 வரும். 52 சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 8852 அப்படிங்கிறது என்னோட டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர், என்னுடைய சர்க்கியூட்டுக்கு இது எனக்கு போதும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அது ஏன் 89 சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக வரும், அவ்வளோதான். ஓகே, 89 தான் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா 89 வாங்கிக்கலாம், 8952 வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ 8051லேருந்து எப்படி நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஓகே, உங்களுடைய சர்க்கியூட் டிவைஸ் வந்து எத்தனை பிட் ஆப்ரேஷன், 32 பிட்டா 8 பிட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்புறம் அது என்ன டைப் ஆஃப் ரோம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் சைஸ் ஆஃப் ரேம் உங்களுக்கு தெரியணும். இது 3 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை தனியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
past trend system, current trend system, new trend system தான் பார்க்க போகிறோம். how it is running in past trend. ஏர்லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரோக்ராமரில் கையில் ஐடியில் எழுதின ப்ரோக்ராமை அந்த பிளாக் பாக்ஸில் மூவ் பண்ணி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் டெவலப்மெண்ட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் ஆகுதான் டெஸ்ட் பண்ணணும். ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ப்ராடக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ப்ராடக்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நியூ ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா Arduino UNO யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர். இந்த Arduino UNO போர்டு யூஸ் பண்ணி நம்ம எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம். மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து காப்பிரைட்ஸ் கேட்பாங்க. இந்த Arduino UNOவில் காப்பிரைட்ஸ் கேட்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இந்த Arduino UNO ஐடியும் ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகே, இதோட ஐடியும் ஓப்பன் சோர்ஸ் தான். அட்மலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா KLD யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா அட்மல் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு ப்ரோக்ராமர் வாங்கணும், ஒரு டெவலப்மெண்ட் போர்டு வாங்கணும். ஆனால் இந்த Arduino UNOவுக்கு ப்ரோக்ராமர், டெவலப்பர் அண்டு மைக்ரோசிப் மூணுமே ஒரே போர்டில் இன்டெகிரேட்டாக வந்ததுனால சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டு ப்ரெசண்ட்டில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா IoT. ஓகே, வைஃபையும் அடினோவும் ப்ரோக்ராமரும் இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்மளால் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் வைஃபையில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த அட்மல் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ இதெல்லாம் பண்ணலையான்னு பார்த்தா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. GSM அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணும், ரிப்போர்ட் பண்ணும். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டாவை சென்ட்ரலைஸ் பண்ணும், அப்புறம் ரிப்போர்ட் பண்ணும். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற IoT. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து சிலபஸுக்கும் வந்துட்டோம். சிலபஸ் ஃபார் 88 S52. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் போட்டு அதில் ஒரு 5 ப்ராக்டிஸ் இருக்குது. அப்புறம் ரெஜிஸ்டர் ஃபார் கண்ட்ரோல் இன்டர்னல் மாடலில் கண்ட்ரோல் பண்ணுற ரெஜிஸ்டர்ஸை பற்றி படிக்கிறது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா டைமரு, சீல் கம்யூனிகேஷனு, இன்புட் அவுட்புட் போட்டு இன்டரப்ட்ஸில் வரும். அப்புறம் டைமர் கவுண்டர் வச்சு ஒரு டிலே ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது, கன்வேயர் பெல்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி கவுண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீல் கம்யூனிகேஷனில் PC இன்டர்ஃபேஸிங் எப்படி, செக்யூரிட்டி த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் யூஸிங் GSM எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் சிலபஸ் ஃபார் 88 S52. இன்புட் அவுட்புட் போட்டு டைமர், கவுண்டரு, சீல் கம்யூனிகேஷனு, இன்டரப்ட். ஓகே, இது 4 தான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். சிலபஸ் ஃபார் 88 S52. 80ங்கிறது அட்மல், 8ங்கிறது 8 பிட் ஆஃப் ஆப்ரேஷனு, 9ங்கிறது ஃப்ளாஷ் மெமரி, எஸ்ங்கிறது சீல் காம்பினேஷனல் லாஜிக்கல் சர்க்யூட்டு, 52 அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் ரேம். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்ட்ரப்ட்னு தனியாக நம்ம ஒன்று பார்ப்போம். ADC இன்டர்ஃபேஸிங் அப்படிங்கிறதும் தனியாக நாம் ஒன்று பார்ப்போம். ஓகே, நான் மறந்தே போயிட்டேன். ADC இன்டர்ஃபேஸிங், சாரி. சிலபஸ் ஃபார் PIC 16 of 877A மைக்ரோ கண்ட்ரோலர். PIC அப்படின்னா பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர். 16Fங்கிறது ஃபேமிலி சீரியஸ், 8ங்கிறது 8 பிட் ஆஃப் ஆப்ரேஷன், 77A அப்படிங்கிறது அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், ஃபியூச்சர்ஸ். ஓகே, இப்போ அது என்னப்பா பிக்குன்னு சொல்கிறாங்க, பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர். பெரிஃபரல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ்னு அர்த்தம். ஓகே, பெரிஃபரல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ்னு அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லாம் அட்மல் மைக்ரோ கண்ட்ரோலரில் எக்ஸ்டர்னலாக இருக்குது. எக்ஸ்டர்னலாக இருந்துச்சுன்னா அது பேர் எம்பெடட் சிஸ்டம் கிடையாது. இன்டெகிரேட்டடாக இருந்ததா எம்பெடட் சிஸ்டம். இந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லாம் ஒரே மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பில் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால இதை பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர்னு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் போர்ட் இன்டர்ஃபேஸிங், நெக்ஸ்ட்டு ADC இன்டர்ஃபேஸிங், அப்புறம் PWM இன்டர்ஃபேஸிங் பார்ப்போம். இதில் இந்த 3 தான் சிலபஸ் மேஜராக பார்ப்போம்.
இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸிங்கில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா எல்இடி ஸ்விட்சு எல்சிடி மேட்ரிக்ஸ் கீபேடு ரிலே இது இந்த 5 மெயினாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிலபஸ் ஃபார் ஆர்டினோ யூஎன்ஓ. ஓகே, இன்புட் அவுட்புட் போர்ட்டு டைமரு சீரியல் இன்டர்ஃபேஸிங் இது மேஜராக பார்ப்போம். அப்புறம் ஏடிசி இன்டர்ஃபேஸிங் இது மேஜராக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டா சென்ட்ரலைசேஷன் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, எக்ஸா ஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, கம்பைல்னா என்ன, கிராஸ் கம்பைல்னா என்ன, டீபக்னா என்ன, போர்ட்னா என்ன, ப்ரோக்ராம் ரன்னா என்ன, ப்ரோட்டியஸ் சிமுலேஷன்னா என்ன, ப்ரோட்டியஸ் சிமுலேஷனில் ஏன் பவர் சப்ளை சர்க்யூட்டும் கிளாக் சர்க்யூட்டும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இந்த சிமுலேஷன் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதான் அடுத்து வர செஷனில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.